அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி நாயகன் பரம்பொருள் கண்ணன் அவர்கள் தோன்றிய வரலாறு பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மக்கள் பூமியில் நிம்மதியாக எப்படி வாழ வேண்டும் என்பதற்காகவே குழந்தை அவதாரம் எடுத்தவர் பரம்பொருள் கண்ணன் அவர்கள். விஷ்ணு அவர்களின் முழு அவதாரம் இதுவே. இந்த கிருஷ்ணர் அவதாரத்தின் முக்கிய நோக்கமே பூமியில் அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறது. இதனால் மனிதர்களிடம் பக்தி அனைத்தும் முற்றிலும் குறைந்துவிட்டது. இவற்றை அனைத்தையும் நாம் கட்டுப்படுத்தி மீண்டும் மக்களை பக்தி நெருக்கி கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று அவதாரம் எடுக்கிறார் பரம்பொருள் விஷ்ணு அவர்கள். ஆவணி மாதத்தில் வரும் அஷ்டமி திதியுடன் கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் நல்ல இரவில் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெரிய சிறைச்சாலையில் வாசுதேவருக்கும் தேவகி தம்பதியருக்கும் மகனாக கிருஷ்ணர் அவர்கள் பிறக்கிறார். யாதவர்களின் பெரிய அரசனாக விளங்கியவர் உக்கிரசேனன் அவர்கள். இந்த உக்கிரசேனன் அவர்களுக்கு கம்சன் என்ற ஒரு அழகான மகனும் தேவ என்ற அழகான ஒரு மகளும் இருந்தனர். இவர்களுக்கு அமைச்சரவையில் வாசுதேவர் என்ற ஒரு அமைச்சரும் இருந்தார். இந்த வாசுதேவர் என்பவர் உக்கிரசேனரின் நெருங்கிய நண்பராகவும் மந்திரியாகவும் இருந்து வந்தார். தேவரின் நல்ல நடவடிக்கை காரணமாக இவரின் நடவடிக்கை பிடித்த போன அரசர்கள் அனைவரும் தன்னுடைய மகளை வாசுதேவர் அவர்களுக்கு தேவகி அவர்களை திருமணம் செய்து வைக்கலாம் என்று முடிவெடுத்தனர். அப்போது திருமணம் செய்து வைக்கும்போது அங்கு இருக்கும் ஜோதிடர்கள் ஒன்று சேர்ந்து அரசரிடம், உங்கள் மகளாகிய தேவகி அவர்களுக்கு பிறக்கும் 8வது குழந்தையினால்தான் உங்களுடைய மகன் கம்சனுக்கு மரணம் ஏற்பட போகிறது என்று எச்சரிக்கை விடுகின்றனர். இதனால் தன்னுடைய உயிர் போய்விடுமோ என்று பயந்த கம்சன் அவர்கள் தனது தங்கைக்கு தேவகிக்கு பிறந்த 7 குழந்தைகளும் கொன்று விடுகிறார். அதற்கு பிறகு மீண்டும் கர்ப்பம் தரித்த தேவகி அவர்களுக்கு 8வது குழந்தையாக பரம்பொருள் கிருஷ்ணர் அவர்கள் உருவெடுக்கிறார்கள். கிருஷ்ணன் அவர்கள் பிறந்தவுடன் இந்த குழந்தையால் அவரது மாமனான கம்சன் அவர்களுக்கு உயிர் ஆபத்து ஏற்படும் என்று பயந்த பெற்றோர்கள் தினசரி அவதிப்பட்டு வந்தனர். ஒரு கட்டத்தில் இங்கு இருக்காமல் வேறு இடத்தில் செல்வதற்காக கண்ணன் அவர்கள் தன் தாய் தந்தையருக்கு தரிசனங்கள் அங்கு காட்டி தன்னை இங்கே குறுகி ஓடும் யமுனை நதிக்கரையை தாண்டி அதற்கு அப்பால் உள்ள ஆயர்பாடிக்கு கொண்டு சென்று என்னை விடுங்கள், நான் அங்கே இருக்கிறேன் என்று கிருஷ்ணர் அவர்கள் கூறுகிறார்கள். அதனை கேட்ட அவரது தந்தை வாசுதேவர் அவர்கள் பரம்பொருளான கிருஷ்ண பெருமான் அவர்களை ஒரு பெரிய கூடையில் வைத்து கொண்டு அந்த இடத்திலிருந்து தலையில் சுமந்து கொண்டு செல்கிறார். அப்போது அவர் செல்லும்போது வரலாறு காணாத பள்ளத்த மழை ஏற்பட்டு ஆறாய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த யமுனை நதிக்கரையின் மீது குழந்தை நகரும்போது எந்த ஒரு துளி மழையும் நனையாத வகையில் அந்த பெரிய ராட்சத பாம்பான ஆதிசேஷன் பாம்பு ஒரு பெரிய குடை போன்ற தோற்றத்தை விரித்து கிருஷ்ணர் அவர்களின் மீது மழை துளி நனையாதவாறு பார்த்து கொண்டு சென்றது. அதன் பிறகு கண்ணனின் அப்பா அங்கு இருந்த யசோதை என்ற பெண் பெற்றெடுத்த ஒரு பெண் குழந்தையை தனக்கு பிறந்து 8வது பெண் குழந்தை என்று எடுத்து கம்சன் அவர்களிடம் தெரிவிக்கிறார். அதை பார்த்த கம்சன் அவர்கள், இந்த குழந்தை தான் 8வது குழந்தை, இதனால் தனக்கு பாதிப்பு ஏற்படும் என்று எண்ணிய கம்சன் என்னை கொல்ல வேகமாக வானத்தை நோக்கி வேகமாக எறிகிறார் அந்த குழந்தையை. அப்போது அந்த மாயை குழந்தையானது கம்சனிடம், என்னை உன்னால் ஒருபோதும் கொல்ல முடியாது, என்னை கொன்றாலும் உனக்கு எந்த பலனும் ஏற்பட போவதில்லை, உன் உயிருக்கு மிக பெரும் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது, உன்னை கொல்வதற்காக பூமியில் ஒரு குழந்தை உதயமாகி இருக்கிறது. அந்த குழந்தையானது தற்போது கோகுலத்தில் நந்தகோபாலன் யசோதை என்ற ஒருவரின் வீட்டில் குழந்தையாக வளர்ந்து வருகிறது. அவனை விரைவில் நாடி சென்று அவனை அழிப்பாய் என்று கூறிவிட்டு மறைகிறது. இவ்வாறு தான் பரம்பொருளான ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கள் பூமியில் உதயமாகி அதர்மத்தை அழிக்கும் கடவுளாக தோற்றமளித்தார். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.